ஹலோ மக்களே! இனி நம்ம சாட்டர்டே சினிமால என்னென்ன படங்கள்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர்மேன், தேசிங்க ராஜா 2 அதுக்கப்புறமா ஓ எந்தன் பேபி. இந்த 3 படத்துல இந்த வீக்கெண்டோட வின்னர் யாரு அப்படின்னு வாங்க பார்த்துருவோம். The Sunday Cinema. The Sunday Cinema. The Sunday Cinema. முதல் நம்ம சூப்பர்மேன் எடுத்துப்போம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் வந்து சூப்பர்மேன் அழிச்சிட்டு சூப்பர்மேன் மாரி இன்னொருத்தர உருவாக்கலாம் அப்படின்னு பிளான் போடுறாரு. ஸோ இத எப்படி தவிர்த்து சூப்பர்மேன் மறுபடியும் சூப்பர்மேனா இருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மேலோட்டமான கதை. இதுல நான் பர்சனலா என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்த சூப்பர்மேன் படம் மாரி இல்லாம இது கொஞ்சம் டிஃபரெண்டான அட்டெம்ப்ட்டா இருந்துச்சு. அதாவது காமெடி ரொம்பவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் உண்மையாலே இந்த படத்துல சூப்பர்மேன் நெறைய இடத்துல அடி வாங்குறாரு. இதுவும் கொஞ்சம் பார்க்க ரியலிஸ்டிக்காவே இருந்துச்சு. அண்ட் விஎஃப்எக்ஸ், சிஜிலாம் ரொம்பவுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் நெகட்டிவா நான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துல ஒரு 1 1/2 ஹவர் ரொம்பவுமே ஸ்லோவா தான் போகும். அண்ட் நான் பாசிட்டிவா சொன்ன எத்தன விஷயமுமே நெகட்டிவா மாறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்த படங்கள்ல சூப்பர்மேன் ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆனவரு அப்படிங்கிற மாரி தான் பார்த்து வளர்ந்துருப்போம். ஸோ இந்த படத்துல அத கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இந்த படம் சூப்பர்மேன் அப்படிங்கிற படமான்னு. அண்ட் ஓவராலா ரொம்ப நாள் கழிச்சு டிசி சைட்ல இருந்து சூப்பர்மேன் படம் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்துல இருந்து அவங்க புது யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நிறைய சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வர போற பிளான்ல இருக்காங்க. படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா, மேன் ஆஃப் ஸ்டீல்ல பார்த்த சூப்பர்மேன் மாதிரி இல்லைனாலும் இந்த படம் டிசி லவர்ஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலுமே சூப்பர்மேனை இவர் இன்னும் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கலையோ அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. அதுக்கப்புறமா தேசிக ராஜா 2 எடுத்துப்போம். இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விமல், புகழ், சிங்கம் புலி, சாந்த், மதுமிதா, ரவி மரியா இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல டைரக்ட் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழில் அவர்கள். அண்ட் மியூசிக் பண்ணது வித்யாசாகர். இந்த படத்தோட கதைக்கு வந்தா ஒரு 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 3 வெவ்வேறு பாதைகளை சூஸ் பண்றாங்க. ஒரு கட்டத்துல அவங்க 3 பேருமே அவங்களோட லைஃப்ல கிராஸ் பண்ற கட்டாயம் வருது. இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில இதனால என்ன நடக்குது அப்படிங்கறதா இந்த படத்தோட ஒரு கதையா இருக்கு. ஆனா இந்த படத்துல பாஸ்டா என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் எங்களுக்கும் தெரியல. ஏன்னா இந்த படத்துல நெகட்டிவ் தான் மொத்தமாவே இருக்கு. அதுல முதல்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிங்கராஜா 2ன்னு இந்த படத்துக்கு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னு தெரியல. படத்தோட பார்ட் 1க்கும் 2க்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்ல. அந்த ஜஸ்ட் லைக் தட் ஹிட்டான படத்தோட டைட்டில வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். அண்ட் அடுத்து இந்த படத்துல காமெடிக்கு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. ஆனா காமெடி இருந்துச்சா அப்படின்னு கேட்டா, அதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படமே ஒரு காமெடியான படம் தான். ஆனா அந்த காமெடியான படத்த தியேட்டர்ல யாருமே சிரிக்காம உட்கார்ந்தது தான் ஆச்சரியம். அண்ட் விமல் இந்த படத்துல ஒரு போலீஸா வராரு. ஆனா அவருக்கு இந்த ரோல் சூட்டே ஆகல. ஏன்னா அவர் ஒரு பண்றாரு. ஆனா அவரோட கேரக்டர் வேறையா இருக்கு. அவரோட ஸ்டோரி செலக்ஷனை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் அடுத்ததா புகழுக்கு வந்து அவர் ஏன் இந்த படத்துல லேடி கெட்ட போட்டிருக்காரு அப்படிங்கிற எந்த ஒரு பர்பஸுமே தெரியல. அண்ட் அவர் பண்ற காமெடியெல்லாம் சத்தியமா சிரிப்பே வரல. அண்ட் புரட்டா சூரியை தவிர மத்த நெறைய காமெடி ஆக்டர்ஸ் தேசிங்க ராஜா 1ல பண்ணவங்களும் இதுலயே பண்ணியிருக்காங்க. ஆனா காமெடி தான் பண்ணல. அண்ட் இந்த படத்துக்கு வித்யாசாகர் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. பட் மியூசிக் ஏன் இவ்ளோ மொக்கையா இருந்துச்சு அப்படின்னு தெரியல. அண்ட் நான் படத்துல ஆரம்பத்துல சொன்ன ஒன் லைன் இல்லாம படத்துல நெறைய சப்ளாட்ஸ் வரும். அண்ட் அதெல்லாமே இந்த படத்துக்கு தேவையான்னு கேட்டா, இந்த படமே தேவையில்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்துல நல்லதா எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டா, வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றாங்க இல்ல அப்படிங்கறதுனால தான் இந்த படத்துல நான் நெகட்டிவ் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் டயலாக்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல அவங்க காமெடி பண்ணிட்டு இங்க காமெடின்னு கேட்டா இதான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப குக்கு மோமலே இதோட நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு போய் உங்களுக்கு ரிட்டர்ன் என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டா, தலைவலி மற்றும் காசு வேஸ்ட் தான். இந்த கஷ்டத்தை நீங்க படாம இருக்க அப்படித்தான் நம்ம ரிவ்யூ பண்றோம். இந்த ரிவ்யூல தெரிஞ்சிருக்கும் இந்த படம் எவ்வளவு அமோகமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. எழில் அவர்கள் படம் ரொம்பவுமே காமெடியா இருக்கும் முன்னாள் காலத்துலலாம். இப்பயும் அவரு இவ்வளவு மோசமா இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு தெரியல. கடைசியா நம்ம இந்த பேபி எடுத்துப்போம். இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ருத்ரா, விஷ்ணு விஷால், மிதிலா பால்கர், மிஸ்கின், கருணாகரன் இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்கு வந்தோம்னா, ஒரு டைரக்டர் ஹீரோட்டா கதை சொல்ல போறாரு. சோ அவரு இந்த மாதிரி கமர்ஷியல் படம் பிடிக்காது, ஒரு லவ் ஸ்டோரியா சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ தான் வாழ்க்கையில நடந்த லவ் ஸ்டோரியவே அவருக்கு படமா சொல்றாரு. இதுல அவரு என்ன மாதிரிலாம் சந்தோஷமா வந்தாரு, என்ன மாதிரி கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கறது எல்லாமே படத்தோட கதையா இருக்கு. இதுல பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ இந்த ரோல் நல்லாவே பண்ணியிருந்தாரு. அண்ட் விஷ்ணு விஷால் ஒரு கேமரால ஓகேவா பண்ணியிருந்தாரு. அண்ட் மிஸ்கின் அவர்களோட சில காமெடிகள் படத்துல நல்லா ஒர்க்கா இருந்துச்சு. அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. பட் நெகட்டிவா என்ன சொல்ல முடியும்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் கொஞ்சம் ஜென்சி லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ண படம் தான். ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த மாதிரி படங்கள் பார்த்தனால இந்த கதையை ரொம்பவுமே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கதை முடிஞ்சிச்சு. செகண்ட் ஹாஃப்ல கதை என்ன எடுக்கிறதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ரேண்டமா சீன்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் படம் ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் நல்லாவே இவ்வளவுதான் ஆரம்பிச்சிச்சு. பட் செகண்ட் ஹாஃப்லயே படம் டோட்டலா உட்காந்துருச்சு. நமக்கே ஒரு கட்டத்துல இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வருது. அண்ட் இப்ப இருக்கிற ஜென்சி லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் எந்த மாதிரி போகும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதுலயும் அவங்க டிஃப்ரெண்டா
டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே ட்ரை பண்ணல. ஆல்ரெடி இருக்கிற ஐடியாவை தான் படத்தில் எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் விஷ்ணு விஷாலோட கேமராவில் கொஞ்சம் லென்த் பண்ணிட்டாங்க. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா படத்தோட ஹீரோக்கு கொஞ்சம் லைட் கிடச்சிருக்கும். பட் ஓவராலாக இந்த படம் ரொம்பவுமே ஆவரேஜான படமாக தான் இருக்குது. சரி கைஸ், இந்த 3 படத்துக்கு நம்ம பர்சனாக சொல்லியாச்சு. இதில் இந்த வாரத்தோட வின்னர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் சூப்பர்மேன் கொடுக்குறோம். ஏன்னா மற்ற 2 படத்தை கம்பேர் பண்ணுறப்போ இது எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு தோணுது. அண்ட் எப்பயும் பார்க்காத சூப்பர்மேனை நம்ம இந்த படத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம். டிசி யூனிவர்ஸில் ஒரு நல்ல ரீபூட்டாக இருக்கும் இந்த படம். ஸோ அதனால நம்ம இந்த வீக்கெண்டோட வின்னராக இந்த படத்தை சூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த 3 படத்தில் எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. The Saturday Cinema. The Saturday Cinema. The Saturday Cinema.